ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1957 வருடம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான ஒரு வெற்றி திரைப்படம் தான் வணங்காமுடி அப்படின்ற திரைப்படம். பி புள்ளையா அவர்களுடைய இயக்கத்தில் உருவான வணங்காமுடி திரைப்படத்தில் நடிகை திலகம் சாவித்ரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்.கே. ராதா, கண்ணாம்பா, வி. நாகையா, எம்.என். நம்பியார், ராஜசுலோச்சனா, எம். சரோஜா, கே.ஏ. தங்கவேலு போன்ற அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. வணங்காமுடி திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசை சக்கரவர்த்தி ஜி. ராமநாதன் அவர்கள். வணங்காமுடி திரைப்படத்தில் பல காட்சிகள் அற்புதமான காட்சிகளாக அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் நடிகர் திலகமும் சாவித்ரி அவர்களும் காதல் வயப்படும் காட்சி திரைப்படத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். முதல்ல நையாண்டிகளுடன் தொடங்குவதும் படிப்படியாக அது அன்பாக அதுக்கப்புறம் காதலாக மாறுவதும் நடிகர் திலகத்தின் முகத்தில் அப்படியே கதை சொல்வது போல வரிசையாக எக்ஸ்பிரஷன்கள் தோன்றும். இவருக்கு போட்டியாக நடிகை திலகமும் அசத்தி இருப்பாங்க. வணங்காமுடி படம் வெளியான காலகட்டத்தில் வணிக ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. சென்னையில் சித்ரா திரையரங்கம், காமதேனு தியேட்டர், கிரவுன் தியேட்டர் மற்றும் சயானி ஆகிய தியேட்டர்களில் 100 நாட்கள் ஓடி வசூல் சாதனை படைத்தது இந்த திரைப்படம். திருச்சியில் பிரபாத் திரையரங்கத்திலும் 100 நாட்கள் ஓடி வணங்காமுடி திரைப்படம் சாதனை படைத்தது. நடிகை ராஜசுலோச்சனா அவர்கள் இந்த வணங்காமுடி திரைப்படத்தில் அம்பிகா அப்படின்ற கேரக்டரில் நடித்து அசத்தி இருப்பாங்க. ராஜசுலோச்சனா அவர்களை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகர் திலகமும் நடிகையர் திலகமும் ஒன்றாக ஜோடி சேர்ந்து பல அற்புதமான திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஜோடியாக சாவித்ரி அவர்கள் அமரதீபம், வணங்காமுடி, அன்னையின் ஆணை, காத்தவராயன் போன்ற திரைப்படங்களில் துவங்கி இரத்த திலகம், கை கொடுத்த தெய்வம், நவராத்திரி, திருவிளையாடல் மற்றும் பிராப்தம் திரைப்படம் வரை இவர்கள் இருவரும் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் சாவித்ரி அவர்களுக்கு பொருத்தமான ஜோடி ஜெமினி கணேசன் தான் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் பாராட்டி இருக்கிறாங்க. பாசமலர் திரைப்படம் தொடர்ந்து சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்ரி அவர்களும் ஜோடியாக எல்லாம் உனக்காக அப்படின்ற திரைப்படத்தில் நடித்தாங்க. அண்ணன் தங்கையாக பாசமலர் திரைப்படத்தில் இவர்கள் இருவரையும் பார்த்து ரசித்துவிட்டு அதே நேரத்தில் ஜோடியாக இந்த படத்தில் நடித்ததை ரசிகர்கள் ஏற்க மறுத்தாங்க. அதனால் எல்லாம் உனக்காக திரைப்படம் பெரிய வரவேற்பை பெறவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய அசாத்தியமான நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளவோ வெற்றி திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அதில் ஒரு திரைப்படம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்சுது. அந்த திரைப்படம் சிவாஜி அவர்களுக்கும் மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்தது. அந்த படம் தான் வணங்காமுடி திரைப்படம். இந்த படத்தை புதுமையான முறையில் விளம்பரப்படுத்த நினைத்த சிவாஜி அவர்கள் மற்றும் படக்குழு அதற்காக தேர்ந்தெடுத்த விஷயம்தான் 80 அடி உயர கட் அவுட். அந்த வகையில் சிவாஜி அவர்களின் படத்தை 80 அடிக்கு உருவாக்கும் முயற்சியில் படக்குழு ஈடுபட்டாங்க. இதற்காக வலுவான சாரங்கள் அமைத்து சிவாஜி அவர்களுடைய கட் அவுட் தயார் செய்யப்பட்டது. உலகத்திலேயே ஒரு நடிகருக்கு இவ்வளவு பெரிய கட் அவுட் வைப்பது அதுவே முதன்முறையாகவும் இருந்துச்சு. அதனால் இதை பார்த்த போலீசார் விபத்து ஏதும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த கட் அவுட்டை தூக்கி சென்று விட்டார்களாம். மேலும் இந்த கட் அவுட் பொறுப்பை சென்னை மோகன் ஆர்ட்ஸ் நிறுவனத்தினர் தான் பொறுப்பு ஏற்று பண்ணியிருக்கிறாங்க. போலீசார் இப்படி பாதியிலேயே தடுத்து நிறுத்தினதுனால படக்குழுவினர்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசி அனுமதி கடிதம் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கட் அவுட் எந்தவித தடையும் இல்லாமல் அமைக்கப்பட்டுச்சு. அந்த வகையில் சித்ரா தியேட்டரில் சிவாஜி அவர்கள் சங்கிலியால் பிணைத்தபடி இருந்த அந்த கட் அவுட்டை பார்க்கறதுக்காகவே மக்கள் தியேட்டருக்கு படையெடுத்து வந்தாங்களாம். இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் அங்கு கூடியிருப்பாங்க. ஆனாலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் சென்னை மாநகரமே ஸ்தம்பித்து போய் இருந்துச்சாம். இப்படி ஒரு புதுமையான விளம்பரத்தால் படத்துக்கு
நல்ல வரவேற்பும் கிடைத்தது. ஆசியாவிலேயே மிக உயர்ந்த கட் அவுட் வைக்கப்பட்ட படம் என்ற பெருமையையும் பெற்றது. இந்த படத்துக்கு பிறகுதான் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு உயரமான கட் அவுட் வைக்கப்பட்டு ப்ரமோஷன் செய்யப்படுவது பழக்கத்துல வந்தது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒண்ணு. வணங்காமுடி திரைப்படத்துடைய பாடல்களுக்கு பின்னணியில ஒரு அபூர்வமான தகவலை சிவாஜி கணேசன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. CS ஜெயராமன், சீர்காழி கோவிந்தராஜன், AM ராஜா, PB ஸ்ரீனிவாஸ், TM சவுந்தரராஜன், SP பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் ஆகியோரெல்லாம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக திரைப்படங்கள்ல ஒரு படத்துல யாராவது ஒருவர் மட்டும் பின்னணி பாடலாக பாடியிருப்பாங்க. ஆனால் வணங்காமுடி திரைப்படத்துல தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சீர்காழி கோவிந்தராஜன், AM ராஜா, TM சவுந்தரராஜன் ஆகிய 3 பேரும் வெவ்வேறு பாடல்களுக்கு பின்னணி பாடல்கள் பாடியிருப்பாங்க. அதே போல கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்ற திரைப்படத்துல மட்டும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு JP சந்திரபாபு, AM ராஜா, VM சுந்தரம் ஆகிய 3 பேரும் பின்னணி பாடியிருப்பார்கள் அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.